குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். மொழி மேக்ஸ்லேருந்து உங்கள் தேர்மொழி மிஸ் பேசுகிறேன். இன்றைக்கி மினிமம் மெட்டீரியல்லேருந்து 21வது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.12. ஓகே, அதில் என்ன கொடுத்துருக்குதுன்னா, யூஸிங் ஹரிஜாண்டல் லைன் டெஸ்ட் டெட்டர்மைன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் 1-to-1. 3 படம் கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 படத்தில் எதுலாம் எந்த ஃபங்க்ஷன்லாம் 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. படத்தை பார்த்து நம்ம ஆன்சர் சொல்ல வேண்டியது தான், வேறு ஒன்றுமே இல்லை. முதல் படம் பாருங்கள், இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸ். ஓகே, இதே எக்ஸாம்பிள் கணக்கிலே நம்ம பார்க்கலாம். புக்கில் இதே தமிழ் மீடியத்தையும் நடத்த சொன்னாங்க ஒரு டீச்சர். தமிழ் மீடியத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால் தமிழ் மீடியம் புக்கிலேருந்து நான் கொஸ்டின் காமிக்கிறேன். ஹரிஜாண்டல் லைன் அப்படின்னா கிடைமட்ட கோட்டு சோதனை. ஹரிஜாண்டல்னால் கிடைமட்டம். அந்த கணக்கு பாருங்கள், 3 படம் போட்டிருக்கிறாங்க. இதில் ப்ளூ கலர் இருக்கிறது எக்ஸ் ஆக்சஸ், எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. இந்த பச்சை கலரில் இருக்கிறது கிடைமட்ட கோட்டு. அப்புறம் இதுதான் இந்த பிங்க் கலரில் இருக்கிறது தான் கர்வ். இந்த கர்வானது, கர்வ்னா என்னது, வளைவு. ஓகே, அந்த வளைவானது இந்த கிடைமட்ட கோடை, அதாவது ஹரிஜாண்டல் லைனை ஒரு புள்ளியில் மட்டும் சந்தித்தால் அந்த கர்வானது ஒரு சார்பு, அதாவது ஒரு ஃபங்க்ஷன். 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஒரு புள்ளியில் சந்திக்குது, அதனால் அது 1-to-1 சார்பு. அதே பாரு, ரெண்டாவது இதில் இதே எக்ஸ் அச்சு ஒய் அச்சு, இது கிடைமட்ட கோடு, அதாவது ஹரிஜாண்டல் லைன். இது கர்வ், பிங்க் கலர் கர்வ். இது P and Q என்ற 2 புள்ளிகளில் சந்திக்கிறதுனால இது ஃபங்க்ஷன் கிடையாது. திஸ் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். அதாவது ஹரிஜாண்டல் லைன் மீட் த கர்வ் அட் 2 points. இங்கிலீஷில் என்ன எழுதணும்? ஹரிஜாண்டல் லைன் மீட் த கர்வ் at 2 points, that is P and Q. So this is not a function. மூணாவது கணக்கு again பார்த்தனா, மூணாவது சம்மே, இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸ். இது கிடைமட்ட கோடு, அதாவது ஹரிஜாண்டல் லைன். இது கர்வ். இது எத்தனை பாயிண்டில்? இந்த வெர்டிக்கல் லைன், அதாவது ஹரிஜாண்டல் லைன், அதாவது கிடைமட்ட கோடு இந்த கர்வில் ஒரே இடத்துல மட்டும்தான் சந்திக்குது. இது எக்ஸ் அச்சு, இதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, இதை மட்டும்தான். அதாவது இந்த கிடைமட்ட கோடு ஹரிஜாண்டல் லைன் இந்த கர்வில் எத்தனை இடத்துல சந்திக்குதுன்னு பார்க்கணும். ஒரே இடத்துல மட்டும், P என்ற புள்ளியில் தான் இன்டர்செக்ட் ஆகுது, சந்திக்குது. அதனால் ஹரிஜாண்டல் லைன் மீட் த கர்வ் அட் ஒன்லி 1 point at P. ஸோ இட் இஸ் எ 1-to-1 ஃபங்க்ஷன். அதாவது கிடைமட்ட கோடு அந்த வளைவை ஒரே ஒரு இடத்துல P என்ற புள்ளியில் சந்திக்கிறதுனால இட் இஸ் எ சார்பு, அதாவது இது ஒரு சார்பு ஆகும் அப்படின்னு நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இப்போ 22வது கொஸ்டின் பார்க்கலாம். 22வது கொஸ்டின் என்னென்னா, எக்ஸாம்பிள் 1.13. அது லெட் A சமம் 1-to-3, B என்றது 4, 5, 6, 7 and a function f equal to 1, 4, 2, 5, அதுக்கப்புறம் 3, 6. இது ஃபங்க்ஷன். ஓகே, be a function from A to B, show that f is a 1-to-1 but not on-to function. இது மேல் சார்பு இல்லை அப்படின்னு நம்ம காமிக்கணும். அதாவது தமிழ் மீடியம் புக்கில் பார்க்கலாம் கொஸ்டினு. எடுத்துக்காட்டு 1.13 A 1-to-3, Bன்றது 4, 5, 6, 7, Fன்றது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த சார்பானது இது 1-to-1, ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, கேட்டிருக்கிறாங்க கேள்வி. இப்போ நம்ம இதே மாதிரி படம் வரைஞ்சிக்கணும். A என்றது ஒரு கணம், B என்றது ஒரு கணம். ஏயில் உள்ள உறுப்புக்கள் 1, 2, 3, Bயில் உள்ள உறுப்புக்கள் 4, 5, 6, 7.
ஏலேருந்து இந்த சார்பு என்ன கொடுத்துருக்குறாங்க, இந்த ஃபங்க்ஷனு 1லேருந்து 4க்கு போகுது. அதே மாதிரி 2லேருந்து 5க்கு, 3லேருந்து 6க்கு போகுது. ஓகே, இப்போ இது ஒவ்வொரு உறுப்பும் ஒரு உறுப்புக்கு ஒன்றுக்கு ஒன்றாக இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க, எஃப் ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகும். துணை மதிப்பகத்தில் இது வந்து கோடொமைன், இது டொமைன், இது கோடொமைன். துணை மதிப்பகத்தில் உள்ள உறுப்பு 7க்கு மதிப்பகத்தில் ஒரு உறுப்பு இல்லை. அதாவது துணை மதிப்பகம்னா என்னது, இதுதான் கோடொமைன். துணை மதிப்பகம் தான் கோடொமைன். ஓகே, கோடொமைனில் இருக்கிற 7 என்ற உறுப்புக்கு இந்த டொமைனில் மதிப்பகத்தில் ஒரு உறுப்பும் கிடையாது. அதனால் இது மேல் சார்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஒன்றுமே எழுத தேவையில்ல, இந்த படத்தை போட்டுட்டு இந்த சார்பு ஒன்றுக்கொன்று ஆனால் மேல் சார்பு இல்லைன்னு மட்டும் எழுதுனா போதும். வேணும்னா உனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சதுன்னா 7 என்ற உறுப்புக்கு முன் உரு இல்லை. ஆகையால் இது ஒன்றுக்கொன்று சார்பு ஆனால் மேல் சார்பு இல்லை. There is no element in A for the element 0.7. Okay, so it is a 1-to-1 but not on-to அப்படின்னு எழுதுனா போதும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின்னு 23 வந்து திருப்பியும் வந்து பயிற்சி 1.4 இருக்குது. 1.4 முதல் கொஸ்டினே தான். இப்போ இதுவும் அதே தான். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க, இந்த படத்தை பார்த்து நம்ம இது ஒரு சார்பா அப்படின்னு நம்ம சொல்லணும். முன்னாடி பார்த்தோம் இல்லையா 21வது கொஸ்டின், அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, 21வது கொஸ்டின் மாதிரியே தான் 23வது கொஸ்டினும். எக்ஸசைஸ் 1.4 முதல் கணக்கு, determine whether the graph given below represent the function, give reason கொடுத்துருக்குறாங்க. represent ஃபங்க்ஷன்னா என்னது, சார்பு, தமிழில் சார்பு. அதுக்கு ரீசன் கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தை பார்த்தே நம்ம எழுதிடலாம். இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸ், இது கர்வ். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு ஹரிசாண்டல் லைன் வரையணும். அதாவது ஹரிசாண்டல் லைன் என்னது, கிடைமட்ட கோடு. கிடைமட்ட கோடு வரையும் போது இந்த இதில் நீங்களே பாருங்கள். கிடைமட்ட கோடு வரையும் போது இதில் நான் ஆன்சர் எழுதியிருக்கிறேன், பார்க்கலாம். அதில் இங்கே பாரு, வெர்டிக்கல் லைன். இதில் வந்து வெர்டிக்கல் லைன் வரையணும், கிடைமட்ட லைன் கிடையாது, வெர்டிக்கல் லைன் வரையணும். வெர்டிக்கல் லைன் அது குத்துக்கோடு. வெர்டிக்கல் லைன் மீட் அட் 2 பாயிண்ட்ஸ். வெர்டிக்கல் லைன் அதாவது குத்துக்கோடு, தமிழில் வந்து என்னது, குத்துக்கோடு. வெர்டிக்கல் லைன்னா குத்துக்கோடு. இது இந்த கோவை 2 புள்ளியில் வெட்டுது. அதனால் இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன், இது சார்பு கிடையாது. இந்த படத்தில், 2வது படத்தில் இந்த வெர்டிக்கல் லைன், இந்த குத்துக்கோடு இந்த கோவை ஒரு இடத்துல மட்டும், இந்த பி என்ற இடத்துல மட்டும் சந்திக்குது. அதனால் இது சார்பாகும். இப்போ இந்த கணக்கில் வெர்டிக்கல் லைன் அதாவது குத்துக்கோடு இந்த கர்வானது எத்தனை இடத்துல மீட் பண்ணுது, 1 2 3 இடத்துல மீட் பண்ணுது. அதனால் இதுவும் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகாது. ஓகே, இதுவும் என்னது, சார்பாகாது. இந்த ஸ்ட்ரெயிட்டான கோடு இந்த வெர்டிக்கல் லைனில் அதாவது குத்துக்கோட்டில் ஒரு இடத்துல மட்டும் வெட்டுது, கட் ஆகுது, மீட் ஆகுது. அதனால் இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். ஸோ இட் இஸ் ஏ, இது ஒரு சார்பாகும். தமிழில் சார்புன்னு எழுதிக்கணும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது 24வது கொஸ்டின் பார்க்கலாம். 24 இதெல்லாம் புரியலன்னா கேட்கலாம் நீங்கள். இது வந்து ஸ்லோ லேர்னர்ஸுக்கு தான். இதெல்லாம் நல்லா படிக்கிற பசங்கள்லாம் ஈஸியாக போட்டுருவாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொருட்டே கிடையாது. நீ ஸ்லோ லேர்னர்ஸ், அதை மெல்ல கற்கும் மாணவர்கள் இந்த சின்ன சின்ன டிப்ஸை நல்லா மனசில் வச்சுட்டு இது மாதிரி கணக்காக கண்டுபிடிச்சி நம்ம போட்டு பார்க்கும்போது இந்த கணக்கு வரும்போது டக்குன்னு நம்ம செய்திடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 24வது கணக்கு, லெட் எஃப் பி எ ஃபங்க்ஷன், ஏலேருந்து பிக்கு பி எ ஃபங்க்ஷன் டிஃபைன்டு பை, என்ன ஃபங்க்ஷன் ஆமாம் டிஃபைன்ட் ஆகிருக்குது, x/2 - 1. இதை எப்படி வாசிக்கணும், x/2 - 1 வேர் a ஈக்குவல் டு இது, b ஈக்குவல் டு இந்த நம்பர்லாம், ரெப்ரசன்டட் பை செட் ஆஃப் ஆர்டர் பேட்ஸ். அடுத்தது 2 a டேபிள் ஃபார்ம், அப்புறம் an arrow diagram,
ஏ கிராஃப். இதெல்லாம் 5 மார்க் கொஸ்டின். இதெல்லாம் ஈஸியாக செய்யலாம். இந்த கணக்கெல்லாம் எப்படின்னு பார்க்கலாம். 24வது கொஸ்டின். அதனால தான் நான் இதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப ஈஸியான கொஸ்டின்லாம் உங்களுக்கு போடணும்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இது புக்கில், தமிழ் மீடியம் புக்கில் 2வது கணக்கு, பயிற்சி 1.4ல் 2வது கணக்கு. இங்கிலீஷ் மீடியத்துலேயும் இதே தான், 1.4ல் 2வது கணக்கு தான். இந்த கணக்கெல்லாம் எப்படி போடணுன்னா, முதல்ல இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்குது இல்லையா, f(x) இஸ் ஈக்குவல் டு x/2 - 1. அந்த கணக்கு அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணணும், டிரைவ் பண்ணணும். அதாவது கண்டுபிடிக்கணும் என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு. f(x)ன்றது என்னது, x/2 - 1 கணக்கில் கொடுத்துருக்குது. இந்த எக்ஸில் நம்ம என்ன பண்ணணும், 2ன்னு போடணும். நம்ம எக்ஸ் இருக்கிற இடத்துல f(x1) என்னது 2ன்னு போட்டு 2/2 என்ன வரும் உனக்கு ஆன்சரு 1. 1 - 1 0 முதல் இது. ஓகே, அடுத்தது f(x2) 4. 2வது நம்பர் என்னது 4. 4/2 - 1. 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2. 2 - 1 1. நீ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும்னு இல்லை, நீ 4/2 - 1ன்னு சொல்லிட்டு சமம் போட்டு இந்த 2வது நம்பரை எழுதிட்டாவே போதும். அப்புறம் f(3) அப்படின்னா என்னது 6 போட்டுக்கணும். 3வது நம்பரு 6/2 - 1 இஸ் ஈக்குவல் டு 2. இந்த 3வது நம்பர் 2. அதே மாதிரி தான் f(x5). x5 என்னது 12. 12/2 - 1 சமம் 5. இந்த 5 போட்டுக்கணும். 12க்கு அப்புறம் நம்பர் இல்லை, அதனால் ஸ்டாப் பண்ணிடணும் நம்ம. இதுதான், இதை முதல்ல கண்டுபிடிச்சிடணும். அப்புறம் முதல் கொஸ்டின் என்ன கேட்டிருக்குது, செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். ஸோ அதை தான் நம்ம எழுதணும். வென் 2 எக்ஸ் வந்து 2ஆக இருக்கும்போது y வந்து என்னது 0, இங்கே 4ஆக இருக்கும்போது 1 ஆர்டர் பேர்ஸில் எழுதுகிறோம். அடுத்தது 6, இங்கே 6ஆக இருக்கும்போது 3ஆவதாக என்ன இருக்குது 2. இங்கே 4வது 10, இங்கே 4வது 10ஆக இருக்கும்போது அதுக்கு ஆன்சர் வந்து 4. 5வது 12, அதுக்கு ஆன்சரு 5. அதுக்கப்புறம் 9, அதுக்கு ஆன்சர் கிடையாது. ஸோ அதை அப்படியே விட்டுறணும், அதை எழுதக்கூடாது. அடுத்தது டேபிள் ஃபார்மில் இதே மாதிரி எழுதணும். எக்ஸு f(x), அதுக்கப்புறம் எழுதிட்டு எக்ஸில் என்னென்ன நம்பர்லாம் இருந்தது 2 4 6 8 10. 8 இல்லை, 6க்கு அப்புறம் 10 12 எழுதிடணும். f(x)ல் என்ன இருக்குது 0 1 2 4 5, அது மட்டும்தான் எழுதணும். அப்புறம் ஆரோ டயக்ராமில் 2 வென் டயக்ராம் இது மாதிரி போட்டு a b அப்படின்னு எழுதிட்டு அந்த ஃபங்க்ஷனை இங்கே எழுதணும். f(x) சமம் x/2 - 1. ஏல உள்ள உறுப்புகளெல்லாம் எழுதணும், பியில் உள்ள உறுப்புகளெல்லாம் எழுதணும். இப்போ ஏயில் 2ன்னு இருக்கும்போது இதுக்கு ஆன்சர் வந்து 0, அதுக்கு ஆரோ டயக்ராம். ஏல 4ன்னு இருக்கும்போது அதனுடைய ஆன்சர் 1, அதுக்கு நேராக ஆரோ டயக்ராம் வரையணும். அதே மாதிரி எக்ஸில், அதாவது ஏல 12ன்னு இருக்கும்போது அதனுடைய ஆன்சரு 5, அதுக்கு நேராக ஆரோ டயக்ராம். 9க்கு அப்படியே விட்டுடணும். ஸோ இந்த டயக்ராம் பார்க்கும்போது இது 1 to 1 பட் மேல் சார்பு, அதாவது ஆன் டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு கணக்கு பார்த்தோம். இதுலேருந்து இந்த சார்பானது, அதாவது தமிழில் சொல்கிறேன், இந்த சார்பு ஒரு மேல் சார்பு இல்லை, ஆனால் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. இங்கிலீஷில் இட் இஸ் 1 to 1 பட் நாட் ஆன் டு. அடுத்தது கிராஃப். இதில் 4வதாக வந்து என்னது கிராஃபு உனக்கு முன்னாடியே தெரியும். எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் போட்டுடணும். எக்ஸில் 2 4 6 8 10 12, அதே மாதிரி ஒய்யிலையும் 2 4 6 8 10 12 குறிச்சிக்கணும். 2 2ஆக ஆட் பண்ணி குறிச்சிக்கணும். இப்போ முதல் நம்பர் என்னது கவனமாக குறிக்கணும். 2ன்னும்போது ஒய்யில் 0, அதனால் 2 மேலேயே இப்படி பாயிண்ட் பண்ணிக்கோ. அடுத்தது 4ன்னும்போது 4க்கு நேராக ஒய் என்னது 1, அதனால் இந்த 0 இங்கே இருக்குது, இது வந்து 0. ஓகேவா, 0க்கு 2க்கும் நடுவில் 1, அதனால் 4,1 இங்கே வரும், கவனமாக குறிக்கணும். அடுத்தது 6,2, 6 இருக்கும்போது 2, 6க்கு நேராக 2. ஓகே, இங்கே குறிக்கணும். அதுக்கப்புறம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு
25th கொஸ்டின். இது இப்படி குறிச்சிட்டு போகணும். 12க்கு 5, 5க்கு நேராக 12க்கு நேராக எக்ஸ் வந்து 12ஆக இருக்கும்போது 5 எங்கே இருக்கும்? 4க்கும் 6க்கும் நடுவில் ரெண்டும் சந்திக்கிற புள்ளி நம்மளுக்கு 12,5. தெளிவாக பொறுமையாக கவனமாக பார்த்து குறிக்கணும். நெக்ஸ்ட்டு 25வது கொஸ்டினும் இதே மாதிரி தான். ரெப்ரசன்ட் தி ஃபங்க்ஷனே கொடுத்துட்டாங்க. இங்கே நமக்கு வந்து கண்டுபிடிக்கலாம் சொல்லலை. முன்னாடி கொஸ்டினில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே அவங்களே கொடுத்துட்டாங்க ஃபங்க்ஷனை. அதனால் இன்னும் ஈஸியாக போச்சு. இதில் ஆரோ டயக்ராம், டேபிள், அப்புறம் கிராஃபு. அதாவது ஆரோ டயக்ராம்னால் என்னது தமிழில்? அம்புக்குறி படம். இங்கே இருக்கு பாரு 25. அம்புக்குறி படம், அட்டவணை, வரைபடம். முதல்ல அம்புக்குறி படம் பார்க்கலாம். ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம் என்னென்னா அதே ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. நான் 20வது கொஸ்டின் பார்த்துட்ருக்கிறேன்னா இப்போ 24வது கொஸ்டின் பார்க்கணும். இருக்கு 25வது கொஸ்டின் பார்க்கலாம். 25 அவங்களே ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. முதல்ல என்னது? ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம்னா தமிழில் அம்புக்குறி படம் அப்படின்னு எழுதிட்டு எக்ஸு முதல் உறுப்புக்களெல்லாம் எக்ஸில் எழுதணும். முதல் உறுப்புக்கெல்லாம் என்னது? 1 2 3 4 5 எழுதியாச்சு. ரெண்டாவது உறுப்பெல்லாம் ஒய்யில் எழுதணும். 2 3 4. இந்த 2 3 முறை வந்திருக்குது. ஆனால் நீ ஒரு தடவை தான் எழுதணும். ஓகே. அப்போ 1 2 குறிக்குது, 2 2 குறிக்குது, 3 2 குறிக்குது. அதனால் அம்புக்குறி படம் இந்த மாதிரி போடணும். 4க்கு 3, 5க்கு 4 இது மாதிரி அம்புக்குறி படம் போடணும். டேபிளும் இதே மாதிரி. அடுத்தது டேபிள்னால் அட்டவணை. தமிழில் அட்டவணை. அட்டவணை எக்ஸு எஃப்எக்ஸு எழுதிக்கணும். 1 2 3 4 5 எக்ஸில். எஃப்எக்ஸில் 2 3 முறை வருது. முதல் 3த்துக்கும் 2 தான் வருது. அதை தான் எழுதணும். 4க்கும் 5க்கும் 4க்கு 3 வருது, 5க்கு 4 வருது. அப்புறம் கிராஃபு. கிராஃபு எப்பயும் போல் நீ என்ன பண்ணணும்? எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ். ஒன்று சின்ன நம்பரு, பெரிய நம்பர் 5. ரெண்டுத்துக்கும் அதே மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நம்பர் எழுதிக்கோ. 1 2 3 4 5. இங்கேயும் 1 2 3 4 5. 1 போது எக்ஸ் வந்து 1 போது எஃப்எக்ஸ் 2. ஸோ 1 இங்கே 2க்கு நேராக இங்கே கோடு கிராஸ் பண்ணி மார்க் பண்ணணும். 2க்கு நேராகவும் திருப்பியும் 2 தான். 3க்கு நேராகவும் 2 தான். அப்புறம் 4க்கு நேராக 3. 3 4 சந்திக்கிற இடத்துல கிராஸ் பண்ணணும். அடுத்தது 5க்கு நேராக 5 4 கிராஸ் பண்ணுற இடத்துல நம்ம இன்ட்டு போடணும். அவ்வளோதான். கிராஃப்ன்றது வரைபடம். தமிழில் என்னது? வரைபடம். ஸ்டூடெண்ட்ஸ், தமிழின் ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னு சொல்கிறேன். நன்றி ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு புரியலன்னா திருப்பியும் கணக்கை போட்டு பாருங்கள். எதனா சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இப்போ படிக்கிற 9th ஸ்டூடெண்ட்ஸுக்காக இந்த ஸ்லோ லேர்னர்ஸ், அதுலேயும் ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த சேனல் பயன்படும் என்று நம்புகிறேன். ஆகையால் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நன்றி.